இந்த பசித்தலை உணர்வதற்கு காலையில எப்படியும் ஒரு 10 மணி நேரம், ஒரு சில இடங்கள்ல 12 மணி நேரம், 15 மணி நேரம், இவ்வளவு நேரம் இருக்கிறோம். அந்த இஃப்தார் நெருங்கும் பொழுது, இது வந்து உலக வாழ்க்கைக்கு உதாரணமா எடுத்துக்கலாம். அந்த இஃப்தார் நெருங்கும் போது ஏகப்பட்ட திட்டங்கள் வச்சிருப்போம், செயல் திட்டங்கள் வச்சிருப்போம். ஒன்றன் பின் ஒன்றை அடுக்கணும்னு முடிவு பண்ணிருப்போம். இஃப்தார் பண்ண உடனே முதல்ல என்ன பண்ணிருப்போம், கண்ட்ரோலா கொஞ்சமா கஞ்சி சாப்பிடணும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு ஜூஸ் ரெடி பண்ணி வச்சிருப்போம். அப்புறம் வீட்டுக்கு போனோம் இதை சாப்பிடணும், அதுக்கப்புறம் அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும், அதை சாப்பிடணும். ஆனால் கை சேதம் என்னவென்றால் இஃப்தார் முடிச்சிட்டு மகரிபுக்கு எந்திரிக்கிறதுக்கே சிரமமாயிரும். அந்த அதாவது காலவருக்கு முன்னால நீங்க என்ன நிலையில இருந்தீங்களோ, ஒரு காலவருக்கு முன்னால என்ன நிலையில இருந்தீங்களோ அந்த நிலையில அதுக்கப்புறம் இருக்க மாட்டீங்க. மாறிடும், எல்லாமே மாறிடும். உலகத்துல இது ஒரு மிகப்பெரிய அற்புதம். இந்த நோன்பு சொல்லக்கூடிய படிப்பினை இது ரொம்ப முக்கியமானது. பகல் பூரா திட்டம் தீட்டுகிறோம். மரணத்தை வைத்துக் கொள்ளுங்கள், மறுமையை வைத்துக் கொள்ளுங்கள், உலக வாழ்க்கையை வைத்துக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவனுடைய மரண நேரத்தில் அதை எப்படி நினைப்பான் என்றால், கன்னஹு யல்பசு இல்லா அஷியத்தன் அவ் லுஹாஹா, ஏதோ ஒரு பகல் நேரம். அவங்க டோட்டல் வாழ்க்கை, ஒருத்த மரணப்படுக்கையில் இருக்கும்போது அவனுடைய டோட்டல் வாழ்க்கை எப்படி ஓடும் மைண்ட்ல, அஷியத்தன் அவ் லுஹாஹா, ஏதோ ஒரு மாலை பொழுதுல வாழ்ந்துட்டு போயிட்ட மாதிரி சர்க்கிள் ஓடும். பிறந்ததுல இருந்து இறந்தது வரைக்கும் அப்படி கண்ணில் அப்படி ஓடி போடி அஷியத்தன் அவ் லுஹாஹா, அல்லது ஒரு பகல் நேரத்தில் அப்படி வாழ்ந்துட்டு போன மாதிரி போயிடும். அவ்வளவு இலகுவா போயிடும். அப்ப இதேதான் இன்னைக்கு இந்த நோம்பு நேரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த உணர்வுகளை யோசிச்சா புரியும். என்னமோ பசியாவே இருந்த மாதிரி தோணாது. இவ்வளவு நாள் பட்ட திட்டமெல்லாம் எதுவுமே தெரியாது. அப்ப இப்படி இந்த நோன்பு பலவிதமான புதிய புதிய அனுபவங்களை இந்த மனிதனுக்கு தருகிறது. எப்போதென்றால் அதை ருசித்து ரசித்து பண்ணும் பொழுது, இந்த நோன்புடைய மகத்துவத்தை நாம் உணரும் பொழுது, இந்த நோன்பிலிருந்து அல்லாஹ் நமக்கு நாடுகின்ற அந்த இறையச்சத்தை அடையும் போது, இறையச்சத்தை அடைவதற்காக நோன்பை நோக்கும் பொழுது இந்த எல்லா விஷயத்தையும் நம்மால் அடைய